அன்பின் பரதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 2 Chronicles 15th chapter 7th verse. But as for you, be strong and do not give up, for your work will be rewarded. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது ஆசாக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தகப்பனே. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆசா ராஜாவை பலப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை கொடுக்குறீங்க. அதே போல தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். என்னென்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசுவே, அவங்களோட கைகளை நெகிழ விடாமல் திறன் கொள்ள கிருபை செய்யுங்க. அங்க படுகின்ற பிரயாசத்திற்கு தகப்பனே, கிரியைகளுக்கு பலன் இயேசுவால் வரும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்ன மனக்கவலைகள், முடியாத போராட்டங்கள் எல்லாத்திற்கும் தகப்பனே ஒரு முடிவு தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். நெடுநாளாக அநேக பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. நீரே ஒரு முடிவு தருமாறு ஜெபிக்கிறோம். அநேக பேர் சோர்வுல இருக்கிறாங்க அப்பா. கர்த்தர் எனக்கு இந்த வருடம் செய்ய மாட்டாரா, இந்த நாள் செய்ய மாட்டாரா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க அவங்களை தொட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே. ஆமென். அவங்க உங்க பாதத்தண்டை அமர்ந்து இருந்து ஜெபித்த காரியத்திற்கு பதில் தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவே. அவங்க தனிப்பட்ட ஜெபத்திற்கு ஒரு பலன் உண்டு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அது வெளிரங்கமாக கிருபை செய்யுங்க. அநேக பேர் அவமானத்திலையும் நிந்தனையிலும் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் செய்வார்னு சொல்றீங்க, ஆனா வருடங்களா போய்கொண்டே இருக்கு. இல்ல அப்பா, இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மளுக்கு தான் அது தாமதம், ஆனா அவருக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். கடவுள் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. God's will and God's plan. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். அதற்கு நீங்க உங்களை பொறுப்பெடுத்த ஆளுகை செய்யுங்க. ஆனா கண்ணீருக்கு ஒரு பதில் தாங்க இயேசுவே. அவங்களோட பலவீனங்களுக்கு ஒரு பதில் தாங்க இயேசுவே. அவங்க குடும்ப காரியத்திற்கு ஒரு முடிவு தாங்க இயேசுவே. அவங்க போராட்டத்திற்கும் நிந்தனைக்கும் தயவாக மனமிறங்கி இயேசுவே நீங்க பதில் தருமாறு ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, ரீலொகேஷனா இருக்கலாம், படிப்பு காரியங்களா இருக்கலாம், சரீர பலவீனங்களாக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால் ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்து தருமா ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுங்க. வேலைக்கு வாய்ப்புகள் திறந்து தாங்க. புதிய வாசல்கள் திறந்து தாங்க இயேசுவின் நாமத்தினால். நமக்காக சாட்சியின் பாத்திரங்களாக நிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவை பிரதிபலிக்கிற சாட்சிகளாக நிக்க வழி நடத்துங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றவங்களுக்கு பலப்படுத்தி நீரே அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்து புரியாத சூழ்நிலைகள்ல தெளிவுபடுத்தி வழி இதுவே அப்படின்னு நீங்க அவங்களை ஆளுகை செய்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.